அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சின்னதாக குட்டி ஒரு டூர் தான் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து அபுதாபிக்கு அந்தாண்ட லீவாண்டு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்ட்டு ஒரு 2-3 வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஆனால் எங்களால் போக முடியல. இந்த வருஷம் அப்படியே எங்கள் நாத்தனா பசங்க கேட்டாங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு கிளம்பிட்டோம். எல்லாம் நம்ம எங்கே விடுறது, நம்ம கட்டி சோறு கறி செஞ்சு எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒரு 7 ஃபேமிலி எல்லாம் கிளம்பணும். ஆனால் ரொம்ப கஷ்டம். வீட்டை விட்டு 9 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணி ஆகிடுச்சி. ஷார்ஜாலேருந்து லீவாக போகிறதுக்கு 5 மணி நேரம் கிட்ட ஆகுது. ஏன்னா இங்கேருந்து அபுதாபிலேருந்து சவுதி போகிற ரோடு பார்டர் வரைக்கும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல தூரம், செம்ம தூரம். ஆனால் போக நல்லா இருந்துச்சு. எப்படின்னாக்கா அந்த மணலுங்களோட கலரு, மணல் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு செம்மையாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து கல் மலை இந்த மாதிரி மலைங்க தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து மணல்லே ஒரு மலை. ஆனால் அங்கே ஒரு உலகமே இருக்குன்றத போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பை. அந்த காலத்தில் பேரிச்சம்பழம் அங்கே நிறையா விளையுமா. அதை வந்து இங்கே வந்து எல்லாம் விற்கிறதுக்காண்டி அரபிங்க வருவாங்களாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொல்லிகிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த மதினத்துல் ஜாயித் வந்து நான் ஒரு டைம் போயிருக்கேன். இது வந்து அதுக்கும் அந்தாண்ட இருக்குது. ஆனால் எவ்வளோ அங்கே அதான் சொல்கிறேன்ல, ஒரு உலகமே அங்கே இருந்துச்சு. பார்க்காத காரு, பார்க்காத டிசைனு, பார்க்காத கலரு எல்லாமே பார்க்கலாம். இதுதான் அந்த மெயின். எவ்வளோ பெரிய மலை மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் தான் காரை வந்து டிஃப்ரெண்ட் கார் வந்து இங்கே ரேஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்க தான் மக்கள் அவ்வளோ வராங்க. நாங்கள் போய் சேர்றதுக்குள்ளே மணி 4 ஆகிடுச்சி. 4 ஆனோடனே எல்லாத்துக்கும் பசி, மேவயிறு கீவயிறு ஆகிடுச்சி. எல்லாம் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்கள் கொழுந்தனா பசங்க எல்லாம் அங்கே இடம் பார்த்தாங்க. இங்கே வந்து டெசர்ட் இந்த இதில் வந்து இந்த மாதிரி மஜ்லிஸ் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மஜ்லிஸாக அங்கே போட்டு வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்காக. இதில் சாப்பிட்டு முடித்தவங்க எஞ்சி போயிடுறாங்க. அப்புறம் நம்ம இடம் இருக்கிறத பார்த்து உட்காரலாம். அங்கே வாஷ்ரூமும் இருக்குது. வாஷ்ரூம்லாம் இங்கே நல்லா நிறையா இடத்துல நல்லா சுத்தமாகவே இருக்குது. அதுக்கெலாம் இங்கே பஞ்சமே இல்லை. நல்லா வந்தால் வாஷ்ரூம் நல்லா போகலாம், பிள்ளைங்களை வச்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கும் ஒரு ஜாலி, நமக்கும் நல்லா லாங் டூர் போன மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் பெரிய வண்டி இருக்கிறவங்க போனால் ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் கால் கொஞ்சம் வலி இல்லாமல் போயிட்டு வரலாம். எல்லாம் கட்டி சோறு கறி. எங்கள் அக்கா அம்மா வந்து கட்டி சோறு கட்டிக்கிட்டா. எங்கள் கொழுதுனா. நாங்கள் வந்து புளிசோறு நான் கறி எடுத்துக்கிட்டா, அவள் கட்டி சோறு எடுத்துக்கிட்டா. அப்புறம் எல்லோரும் ஆள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு பிடிச்சிட்டு இது அங்கே விளையாடுறதுக்காக சும்மா குட்டீஸுங்களுக்கு இது வச்சுருக்காங்க. குட்டீஸுங்களை கொஞ்சம் அப்படியே விளாட விட்டுட்டு அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு அந்த கார் ரேஸ் எங்கே பண்ணுறாங்களோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பணும். அங்கே ஒரு ஃபேமிலி தாவத்து எடுத்துருந்தாங்க. சரி, அதுவும் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அதுவும் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து நான் வந்து டீ போடுறதுக்காண்டி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது பார்க்கறதுக்காக தான் அவ்வளோ தூரம் வந்தது. சவுண்டு எல்லா காரும் வந்து டர்ன்னு போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், மேலே அதை கண்காணிக்கிறதுக்கு ஹெலிகாப்டரும் பறந்துச்சு. போக முடியாதவங்களாம் அப்படியே யூட்டர்ன் அடிச்சிடுறாங்க, இல்லைன்னா பின்னாடியே வீட்டுக்கு. அதுமாரி ஒரு 2-3 கார்லாம் இறங்கிடுச்சு.
பாருங்கள், லைனாக எவ்வளோ கார் மேலே நிற்கிது, கீழே அவ்வளோ கார் கீழே நிற்கிது. போயிட்டு ரிட்டர்ன் வர்றவங்க வராங்க, இல்லைன்னா அங்கே போய் நின்றுட்டு திரும்ப அப்புறம் ரேஸ் பண்ணிவிட்டு வராங்க. எவ்வளோ மணல், எவ்வளோ பெரிய மலை மாதிரி குஞ்சு கிடக்கு பாருங்கள். அப்படியே நிலக்குத்தாக இருக்குது. அது நம்ம வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நிலக்குத்தில் இருக்குது. எல்லா காரும் போகுது, பைக்குலேருந்து பெரிய பெரிய கார், நம்ம பார்க்காத கார்லாம் பார்க்கலாம் அங்கே போனாக்க. நமக்கு அதில் ஆசை வருதோ இல்லையோ, ஆனால் பசங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, ஆம்பளைங்களுக்கெலாம் ரொம்ப அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க சந்தோஷப்படும் போது நமக்கும் இவ்வளோ நல்ல மேலுக்கு போயிட்டு வருது. டெசர்ட்டில் இவ்வளோ டெசர்ட்டு மண் அப்படி இருக்குது. எவ்வளோ காரணம் நாள் பகலிக்கும் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா போயிட்டே தான் இருக்குதான், நிப்பாட்டவே மாட்டுறாங்க. வர்றவங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இப்படியே தான் இருக்காங்க. இந்த 3 பைக்குக்காரங்களும் மேலே போகும்போது நான் கவனிக்கல, எப்படி ரேஸ் விட்டுட்டு போகிறாங்க. இங்கே வந்து அங்கே எல்இடி டிவி, அந்த மண்ணில் எல்இடி டிவி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு நைட் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே ஒரு கார் ரேஸ் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து ரேஸு, அந்த ஸ்கிட் ஆகி போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆக்சிலேட்டரையும் பிரேக்கையும் தபாச்சு அழுத்திட்டு போவாங்களாம். அந்த மாதிரி கார் ரேஸ் இங்கே நடந்துச்சு. சரி, அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். Yesterday he ranked third. Last year he won first place in the stock and the pro day both days. Nasser Al-Harbali, Salvador. Let's see if he has what it takes to make it to the next round. Hamad. ناصر الحربلي دائما بروح عاليه وحماسيه ينافس في بطوله في وترف روح وعليك. இது வந்து அங்கே கீழே போகிற காரம் அவங்க வந்து அந்த டிவியில் காமிக்கிறாங்க. வடிமேல் சொல்கிற மாதிரி தரையில் காமிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது தரையில் நடந்தது தரையில் தெரியுதுன்னு. அப்புறம் அதை முடிச்சுட்டு வெளியே வரோம், வெடி போட்டாங்க. அப்புறம் அங்கே நின்று அப்புறம் வெடியும் என்ஜாய் பண்ணோம். பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறையா பிள்ளைங்க, நாங்கள் அதான் 8 ஃபேமிலிக்கிட்ட இருந்தோம் அங்கே. அதை முடிச்சுட்டு சரி எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது சாய் எல்லாருக்கும் குடிக்கணும். மணி 6-6:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி எல்லாம் எங்கேயாவது போய் உட்காந்து சாய் போடலான்ட்டு அப்புறம் எங்கள் பையன் என்ன செஞ்சால் வாங்க கொஞ்சம் மலை மேலே கொஞ்சம் உயரமான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க போனோம். அது அங்கேருந்து இதை பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். அந்த நம்ம காலையில் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த கார் போனது அதுதான். அது எந்த மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். இருட்டாயிடுச்சு, அதுக்குள்ளே 6:30க்குள்ளே இருட்டாயிடுச்சு. சரின்ட்டு நாங்கள் வந்து அப்புறம் சாய் நமக்கு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து எங்கள் பையன் லைட்டெலாம் வண்டியில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு அரபிங்க உட்காந்து அவங்க சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் நெருப்பி விட்டு போட்டாங்க. அப்புறம் அதில் இன்னும் கட்டைங்களை பொறுக்கி எல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் கீழே உள்ள அந்த ஃபேமிலி எல்லாமே ஏற முடியாமல், அவங்க வண்டி எடுத்துகிட்டு வர முடியாமல் வண்டியெல்லாம் கீழே வச்சுட்டு நின்றாங்க. அப்புறம் என் பையன்கிட்ட ஃபோர்ச்சுன் இருந்ததுனால போய் எல்லாத்தையும் அழைச்சிட்டு மேலே வந்து விட்டுட்டு இருந்தோம். நாங்கள் அதுக்குள்ளே சரி சாய் வைப்போம்
அப்படின்ட்டு சாய் வச்சிட்டோம். ஏன்னா சாயந்தரம் சாய் யாரும் குடிக்கலன்றோடனே எல்லாம் சாய் வச்சு குடித்தோம். ஆனால் டெசர்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் போனால் அங்கே தங்கலாம் இடம் இருக்கான். நம்ம வந்து கேம்ப் புக் கூட பண்ணலாமா, அங்கே உள்ள இதுங்களெல்லாம் புக் கூட பண்ணி யூஸ் பண்ணலாமா. ரெண்டாவது நம்ம அங்கே தங்கணுன்றாலும் நம்ம வந்து அங்கே இருக்கலாம், பார்பிக்யூலாம் செஞ்சு சாப்பிட்லாம். அந்த டெசர்ட்டில் உட்காந்து நம்ம வந்து அதுவும் சாப்பிட்லாம். நம்ம கூடாரம் எடுத்துகிட்டு போயிருந்தால் கூட நம்ம போட்டு வச்சு அங்கே இருக்கலாம். காலையில் வரைக்கும் இருந்துட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் காலைல வரைக்கும் இருக்க முடியல. எல்லோரும் கிளம்புனோடனே சரி நாங்கள் எங்கள் நாத்தனா பையன் வீட்டில் தங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் வந்தோம். ஆனால் அது சொதப்பிடுச்சு. சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்ட் மூடில் வச்சு எப்படி போகுது பாருங்கள் காருங்க. அப்புறம் எல்லாம் இறங்கி எல்லாம் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா குயிக் குக்கிங் பை நிஷா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோடு வந்து சந்திக்கிறேன். பாய். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். என் கூட வந்து ஃபுல் வீடியோ பார்த்துட்டு என் கூடயே நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா சன்னு